கௌசி பிங்கியை பார்த்த? பிங்கியை நான் பார்க்கலையேனா. அவ அவங்க தாத்தா கூட ரெஸ்டாரண்ட்குள்ள போனா. தேங்க்ஸுங்க. அவ ஊஞ்சல் வரத்துக்கு தான் அடம் பிடிக்கிறா. பாப்பாவை என்கிட்ட கொடுங்க. வாணி அழாத, உங்க அம்மாவை அடிச்சிடலாம். அம்மாவை தாண்டி ஈஸியா அடிச்சிடலாம். சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, உங்க அம்மா செம கேரக்டர் ஆச்சே. நான் ஸ்கூல் படிக்கும் போது உங்க வீட்டுக்கு வந்தா சூப்பரா சமைச்சு போடுவாங்க. எங்க அவங்க வந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல. உனக்கு விஷயம் தெரியாதா? அம்மா இறந்துட்டாங்க. என்னடி சொல்ற? எப்படி? ஒரு 2 இயர்ஸாவே அம்மாக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. அண்ணன் பினான்சியலா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அம்மாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்திலே அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிரச்சனை. ஏன் கடன் வாங்குற அப்படின்னுட்டு. அப்பயுமே அண்ணன் அந்த பொண்ணு பேச்சை கேட்காம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்பயுமே அம்மாவை காப்பாற்ற முடியல. ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் வந்து பாத்திருப்பேன்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தான் நினைச்சேன். உனக்கும் தெரியும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கௌசி சொல்லுண்ணா. ஒரு நிமிஷம் வாயேன். இரு, அண்ணன் கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். எப்படிமா இப்படிதான் வச்சு போட்டோ எடுத்தீங்க? இது ஏஐல பண்ணதுடா. சூப்பரா இருக்குமா. இதுக்கே ஷாக் ஆகுறீங்களே? இன்னொரு போட்டோ காட்டுறேன் இருங்க. இத பாருங்க. எங்களுக்கு ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கீங்க? அவங்க தான் கிளாடியேட்டர்ஸ்டா. நீங்களாமா இது? இத வேற பாத்துட்டீங்களா? குடுங்கடா அமைதியா. பாருங்க பாருங்கப்பா அம்மாவை. இது யாரோட அம்மாக்கு அக்கா மாதிரி? மாமா சங்கீதா, நீ அன்னைக்கு மேக்கப்பே போடலையே ஃபங்க்ஷன்ல. அதனால தாங்க ஏஐல மேக்கப் போட்டு பார்த்தேன். அது நானா அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்திருக்கு. நீ மேக்கப் பண்ணவல்ல, அதை விட பெட்டரா தான் வந்திருக்கு. என்னது? இதுக்காகவே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் அழகா மேக்கப் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் AI to ரியல் மேக்கப் க்ளோ லுக்க ரீக்ரியேட் பண்ண போறேன். அதுக்காக நான் இன்னைக்கு ஃபேசஸ் கனடாவோட இந்த 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேசஸ் கனடாவோட ஸ்ட்ரோக் க்ரீம் என்னோட ஸ்கின்ல பேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண உடனேவே ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைச்சிருக்கு. அதுக்கான ரீசன் இதுல இருக்க ஷியா பட்டர் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் ஃபேசஸ் கனடாவோட 3-in-1 ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இது 3-in-1 அண்ட் இதுல ஃபவுண்டேஷன் SPF 30 மாய்ஸ்சரைசரோட வருது. அண்ட் முக்கியமா ஆல் டே ஹைட்ரேஷன் கொடுத்து நம்மளோட ஃபேஸ்க்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது. ஃபைனலா ஃபேசஸ் கனடாவோட காம்பி மேட் வாவ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோட லுக்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் சிங்கிள் ஸ்வைப்லயே ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்து நமக்கு லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். அண்ட் இட் இஸ் சோ லைட் வெயிட், ஃபுட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். அண்ட் இது ஹைலி பிக்மெண்டட். இந்த லிப்ஸ்டிக்கே நான் பிளஷ் அண்ட் ஐஷேடோவாவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ஏஐ மேக்கப் நல்லா இல்ல என்னோட மேக்கப் நல்லா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் Amazon, Flipkart, Nykaa and Purpleலயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்கிரீன்லயும் டேக் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. என்னங்க கிளம்பிட்டீங்களா? போலாமா? இதோ வந்துட்டேமா. சங்கீமா இதுவா எது போட்டோம்? கிரீனே போட்டுக்கோங்க மாமா, அதான் நல்லா இருக்கும். ஓகே சங்கீதா. ஏண்டா என்னம்மா? ஒரு சட்டை கூட அவள் கேட்டு போட்டு இருப்பேன். மா நீ வேற ஏமா கம்முன்னு இருமா. என்ன என் பிள்ளைய கைக்குள்ள போட்டுலாம் பாக்குறியா? அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. அது என்னைக்கு நடக்காது. ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ. 10 minutes later. என்னங்க அத்தை எங்கங்க? உள்ள போன் பேசிட்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருக்காங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் சொல்லு என்கிட்ட. அத்தை கிட்ட தான் சொல்லுவேன். ஓவரா தண்டி பண்ற. அத்தை என்ன தெரியுமா? என்னம்மா ஊருக்கு வரேன்னு சொன்னேன், ஏமா வரல இன்னும்? அவர்கிட்ட சொன்னமா, அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ஊருக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டாருமா. இன்னும் அம்மா பேச கேட்டுக்கிறாரா? ஏமா கல்யாணம் புருஷனை கைக்குள்ள போட்டு தெரியாதாமா உனக்கு? அப்பா இந்த தடவை கையை விட்டு போறேன். கை விட்டு போறியா? ஒழுங்கா போடா டேய். என்னங்க இந்த கெட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துருங்க, இன்ஸ்டால போஸ்ட் போடுறதுக்கு. அப்ப நீ அட்வென்ச்சர் பண்ண வரல, போட்டோ எடுக்க தான் வந்திருக்க. சரி நில்லு. ஓகே இப்ப எடுங்க. அப்பா ஃபர்ஸ்ட் நான் போறேன்பா. டேய் சஞ்சு, அப்பா ஃபர்ஸ்ட் போனாதான் நீ போகும்போது அப்பா புடிச்சிப்பாரு. கரெக்ட் தான். ஓகே பை. ஹாய் பா. சஞ்சு சைக்கிள்ல போனோம். அடுத்தது நானா? நீ தானே போன. உண்மையாதான் வா. ஐ ஜாலி. எதுக்கும் கவலைப்படாத, சேஃப்டி பெல்ட்டை மட்டும் மாட்டிடுவாங்க. நீ பயப்படாம ஓட்டு, ஓகேவா? பெடல் டைட்டா இருக்குப்பா, மிதிக்க முடியல. ப்ரோ அவனை கூட்டு வந்துருங்க ப்ரோ. சஞ்சு அம்மா பயப்பட வந்துருவாங்கல்ல? டவுட் தான்ப்பா. சங்கீதா வந்துருவாங்க, கடல் நல்லா போடுவாங்க. பார்த்தல சஞ்சு வா, அம்மா கூடயே நீ வந்துடலாமா? நான் வந்துட்டே இருக்குமா. என்னங்க ஜாலியா இருக்கு. புடிச்சுக்க தாத்தா. தாத்தா புடிச்சிட்டா? பத்திரமா போ தாத்தா. பாய். இந்த பயப்படாம புடிடி. அப்பா பிடிக்கிறீங்களா? ஐயோ மாமா. ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இப்போ தானே மீன் எடுத்து கொடுத்தேன். அப்ப அமைதியா இருக்க வேண்டிய பெத்துமும் கடைக்கு அனுப்ப வேண்டியது. வீட்ல இருக்குன்னு நினைச்சேங்க. இந்த வாங்கிட்டு வரேன் இரு. அப்படியே வரும்போது பூண்டு வாங்கிட்டு வந்துருங்க. எதனா உனக்கு கடைக்கு போவீங்க கேட்டுனே இருப்பா. இங்க வாங்க. எதாங்கப்பா? அம்மாட கொடுத்துரு. ஓகேப்பா. சொல்ல மறந்துட்டேங்க, தக்காளி இல்லங்க. அப்படியே போய் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க. எங்க போன் பண்ண எடுக்கவே இல்ல. போன் ஒன்று தெரியவே இல்லை. என்னாச்சு? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளி தானே ரொம்ப முக்கியம், அதுவே வீட்ல இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னாச்சுங்க? தக்காளியை புடி. இந்தா மணி 2 ஆகுது, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மீன் குழம்பு வாங்கி வந்துடுறேன். நீ ஒண்ணு பண்ணு, இப்ப ரீல்ஸ் பாரு போ. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் எப்ப சமைக்கிறது? சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. பாய். இது என்ன பண்றது? சரி ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு சமைச்சுக்கலாம்.
கௌசி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல காலைல ட்ரெக்கிங் போனோம். என் ஃப்ரெண்டு எமர்ஜென்சின்னு போயிட்டானா, சனா மட்டும்தான் இருக்கிறா. நம்ம ட்ரெக்கிங் அவளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? அது உன் இஷ்டம் கௌசி. சரி ஓகே, நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சனா ஈவினிங் ட்ரெக்கிங் இருக்குடி, அப்படியே ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் பார்த்துட்டு வரலாம், வரியா? ட்ரெக்கிங்லாம் நான் வரலடி, கால் வலிக்கும். சரி ஓகே, அப்பனா நாங்க யாருமே ரூம்ல இருக்க மாட்டோம். உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு, ஓகேவா? உங்க அண்ணனும் ட்ரெக்கிங்க்கு வராங்களா? ஆமாண்டி, நானு அண்ணன் என் ஹஸ்பண்ட் பாப்பாவும் தான் போறோம். நீ வேற இவ்ளோ கம்பல் பண்ற. சரி விடுறி, நானும் வரேன். அப்படியே அண்ணன் வராங்கன்னு சொன்ன உடனே வந்துருவியே. சரி ஓகேடி, பாய். என்னடி ட்ரெக்கிங்க்கு போலாமா? என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டாலாம் வந்து நீ நிக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டா நான் எப்படி வராம இருப்பேன்? தெரியுது பார்த்தாலே. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, வா. கௌசி நான் கார் பார்க் பண்ணி வந்துடுறேன். ஓகேண்ணா. கௌசி பிங்கி பத்திரம். நான் பாத்துக்கிறேண்ணா. பிங்கி அங்கே இரு பிங்கி, அத்தை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே அத்தை. ஹாய். ஹாய். நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே ஆண்டி. என்னங்க பெரிய மாமா, 2 பேரும் கொஞ்சம் வெளில வாங்க. என்ன சங்கீதா ஆச்சு? என்னம்மா? நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிடுறீங்க. நீங்க ஒரு நியூஸ் சேனல்ல விடாம பாத்துருவீங்க. பார்த்து என்ன பிரயோஜனம்? என்னடி ஆச்சு? ஊர் ஃபுல்லா சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு. நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் புக் பண்ணணும் தோணுச்சு அவங்க 2 பேருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் சிலிண்டர் வாங்கிட்டாங்க. என்னடி சொல்ற? அதை புக் பண்ற இரு. எல்லாமே நான் சொல்லியே பண்ணுங்க. ஏய் புக் பண்ண முடியலடி. புக் பண்ண முடியலையா? போச்சு போங்க, இப்ப என்ன பண்றது? நான் பேசுறீங்க. மாமா உங்களுக்கு புரியலையா மாமா? வீட்டுல சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமைக்கிறது? நம்ம வீட்டுல கடைசியா இப்ப சிலிண்டர் வாங்கணும், சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல மாமா. நம்ம லாஸ்டா சிலிண்டர் வாங்கி 2 வருஷம் ஆகுது. இப்போதான் அவர் கால் பாகம் காலி ஆயிருக்கு. நீ எதுவும் கவலைப்படாதம்மா. உலகத்திலே சிலிண்டர் காலியான கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிலிண்டர் காலியே ஆகாதுமா. நைட் டிஃபனுக்கு நல்ல ஹோட்டலை போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம். சமைக்கிறதா அதை பற்றி கவலை பண்ணணும். ஏன் கவலைப்படுறான்னு தெரியல. என்னங்க இது காட்டு பாதை மாதிரிலாம் போயிட்டு இருக்கு? என்ன மாதிரி ரெசார்ட்டை புக் பண்ணி தொலைச்சிங்களோ? இப்பவே ஆரம்பிச்சியாடி? ரிவ்யூ பார்த்து தான் புக் பண்ணேன். நீங்க புக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பர் தான். A few moments later. இந்த ஃபிக் மரத்தாண்ட எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துருங்க. பிடிக்கலன்னு சொல்றது அப்புறம் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறது. இப்ப டிஃபன் எல்லாமே நல்லா இருக்குல்ல? செமமா செம. அதுவும் அந்த ஸ்வீட்டு சூப்பர்மா. டிஃபன்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஓகேவா இருக்கு. உன்ன போய் கேட்டேன் பாரு. மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர்னு சொன்னீங்க. என்ன கேட்காம ரெசார்ட் புக் பண்ணுவாங்க. நான் மட்டும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே எல்லா முடிவும் அவங்களே எடுத்துருவாங்க. என்ன எதுக்குமே கேட்க மாட்டாங்க. அப்படி மட்டும் நம்ம விட்டுறவே கூடாதுக்கா. சஞ்சு நீ டான்ஸ் ஆடல? டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்து தான் உட்கார்ந்திருக்கேன். சரி அம்மா எங்க? அம்மாவா? அங்க பாருங்கப்பா. அம்மா 1 மணி நேரமா ஆடிட்டு இருக்காங்கப்பா. என்னது ஒன்னோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா? சங்கீதா கூப்பிடு கேட்க முடியாது ஆடிட்டு இருக்கேன். ஆனா பாட் ஆஃப் பண்ணுங்கண்ணா. போது விடுங்கக்கா. இத முடிஞ்சிச்சு சங்கி. பாயாசம் வேணுங்க. அதான் இந்த இருக்கு. இன்னொரு கப்ல வேணும். இந்தா. என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? அசிங்கப்படுத்தலடி, வாங்கி கொடுத்து கேட்டேன்னு சொல்லிட்டு. இருங்க, எங்க வீட்டு சைட் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்கல்ல, அப்ப இதை வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. சங்கீதா டைம் ஆச்சு, போலாம் வா. இதோ வரேன், இருங்க. ஏய் எவ்வளவு நாண்டி வர்றதுக்கு? கழுத்து சுத்தி இருக்க பிக்மெண்டேஷனை எப்படி சரி பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பிக்மெண்டேஷன்லாம் போயிடுச்சா உனக்கு? எனக்கு சரியானதுனால தான் அவங்க என்கிட்ட கேக்குறாங்களே. எப்படி சரியாச்சு? அப்படி என்னோட நெக்ல இருந்த பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் கார்மசியோட க்ளோ ரிவைவ் டியோட்ரண்ட் ரோல் ஆன். இதை நெக்குக்கு மட்டும் இல்லாம எல்போஸ், நீஸ், அண்டர் ஆர்ம்ஸ்னு நம்மளுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய மேண்டலிக் ஆசிட் மெலனின் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணி ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ஃபேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லாக்டிக் ஆசிட் 90% நேச்சுரல் இன்கிரிடியன்ஸோட கம்பைன் பண்ணி செல் ரீஜெனரேஷனை பூஸ்ட் பண்ணுது. ஃபைனலா இதுல இருக்கக்கூடிய ரைஸ் வாட்டர் அண்ட் விட்டமின் இ நம்ம ஸ்கின்னை நேச்சுரல் ஸ்கின் டோனுக்கு பிரைட்டன் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இது Amazon, Flipkart, Nykaa, Purple அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்கிரீன்லயும் டாக் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. அட ஆடியா? One, two, three. நான்
பண்றீங்க? டேய் நம்மளோட கையை இந்த மாதிரி வச்சு 30 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கையை எடுத்துட்டோம்னா நம்ம கை தன்னால மேல போகும். கை அப்படி மாத்தனால மேல பறக்கும். இப்ப நீ ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணு. 1 2 3. என்ன சங்கீதா பண்ணுங்க? நைட்டு தூங்க மாட்டீங்க, பக்கத்துல தூங்க மாட்டீங்க. இதுக்கு தான் நான் சொன்ன மேட்ரஸ் ஃபர்ஸ்டே வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினும் இருந்திருக்காது, ஒழுங்கான ஸ்லீப்பும் கிடைச்சிருக்கும். இப்பயும் ஒண்ணு கெட்ட போல. நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்பவே ஆர்டர் போடுவேன். அதுவும் அவங்க வெப்சைட்ல 55% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண அப்பனா. அப்படி எங்களோட பெஸ்ட் ஸ்லீப்காக நாங்க வாங்கினது தான் எம்மா பிராண்டோட எம்மா ஹைபிரிட் மேட்ரஸ். ஆல்ரெடி 33 கண்ட்ரீஸ்ல இந்த மேட்ரஸ் அவைலபிளா இருக்கு. இவங்க ஈரோப்லயே பெஸ்ட் செல்லிங் மேட்ரஸ்னு அவார்டும் வாங்கியிருக்காங்க. இந்த மேட்ரஸ்க்கு 100 நைட் ஃப்ரீ ட்ரையலும் இருக்கு. அதோட 15 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்திருக்காங்க. அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. இந்த மேட்ரஸை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் கிடைக்கும். அதனால பேக் பெயின்ல இருந்து நம்மளுக்கு ஈஸியா ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் இதுல மோஷன் அப்சர்ப்ஷன் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி மூவ் பண்ணாலும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஸ்லீப் இருக்கும். மேட்ரஸ் ஸ்லைட் ஆகாம இருக்கிறது மேட்ரஸோட பேக் சைடுல ஆன்டி ஸ்கிட் லேயருமே கொடுத்திருக்காங்க. இந்த மேட்ரஸை ஓபன் பண்ணதும் 3 to 4 ஹவர்ஸ்ல பேக் டு நார்மல் ஷேப்க்கு வந்துரும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா up to 55% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், ஸ்கிரீன்ல தெரியுற RAI55 எங்களோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் 15% ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில ஸ்டோர்ஸ் இருக்கு. சென்னையில சீக்கிரமாவே ஓபன் பண்ண போறாங்க. if you want this mattress உடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க.